கூடு கட்ட தெரியாது, காகத்திரு கூட்டில் தான் முட்டையிடும் என்று சொல்லி சின்ன காலத்திலிருந்து நம்ம படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓ, குயில் காகத்திரு கூட்டில் தான் முட்டையிடும். அது எப்படி முட்டையிடும்னு தெரியுமா? அது என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? சாதாரணமாக ஒரு குறுக்கு கோழி, அதாவது அடைகாக்கும் கோழிக்கு பக்கத்துல எங்களால நெருங்க இயலாது. ஏன்னா அது அவ்வளவுக்கு எக்ரெசிவா இருக்கும், கவனமா இருக்கும், தனது குஞ்சுகளை பாதுகாக்கணும், தனது சந்ததியை பெருக்கணும் இடத்துல கவனமா இருக்கும். அதே மாதிரிதான் அடைகாக்கிற காகமும் தனது முட்டைகளை மிகவும் பாதுகாப்பாக அடைகாக்கும். அந்த நேரத்துல ஆண் குயில் என்ன செய்யும் என்றால் அந்த இடத்துல போய் போகுமா. குயிலுடைய குரல் இனிமையானது. இனிமையானது என்றால் வீடுடன் கூட, வீடுடன் கூட, வீடுடன் கூட வேண்டாம், சக்தி கூட. அப்போ குயில்ட குரல் சக்தி கூட. அது அடை காக்கிற காகத்துக்கு சரியான டிஸ்டர்பா இருக்கு. அப்ப அதாவது அடை காக்கிற காகம் கத்தி கத்தி விரட்ட பார்க்கும், அந்த குயில் போகாது. அதுக்கு பிறகு அது என்ன செய்யும்? தாங்கி இல்லாம, கரைச்சல் தாங்கி இல்லாம என்ன செய்யும் என்றால் அது விரட்ட தொடங்கும். ஆண் குயில காகம் விரட்டி கொண்டு போற கேப்ல பெண் குயில் காகத்தின் கூட்டுல முட்டையிடும். அப்படி முட்டையிடுற டைம் இட்ட பிறகு என்ன செய்யும் என்றால் ஒரு கூவும். பெண் குயில் கூவி ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்கும், தான் வேலை முடிஞ்சாச்சு என்று சொல்லி. அப்போ ஆண் குயிலும் தண்டை பாட்டில் பறந்து போகும். அப்போ அப்பாவி காகம் என்ன நினைக்கிறேன், நான் கத்தி விரட்டினதால இப்போ குயில் போயாச்சு என்ற திருப்தியோட அது திருப்பி முட்டையில அடை காக்குற. அதுக்கு தெரியாது தண்டை முட்டையிலோட இன்னொரு முட்டை உண்டு, வேறொரு முட்டையும் இருக்கிறது. குயில் முட்டையிட்ட செய்து தெரியாது. சில டைம் குயில் தந்திரமா இன்னொரு வேலை செய்யுமா, காகத்துல முட்டையோட தள்ளி விட்டுட்டு தண்டை முட்டையை விடுமா. அப்ப காகத்துக்கு டவுட்டே வராது. அப்ப காகத்துக்கு அது வேற ஒரு இனப்பறவையிட முட்டை என்று தெரியாம அது அடை காத்து குஞ்சு வந்த பிறகும் கொஞ்சமாக அதுல வித்தியாசம் இருக்கு என்றாலும் காகம் பெருசா கேர் பண்றதில்ல. அதே மாதிரி குயில் வளர்ந்த டைமும் காக குஞ்சுகளை பார்க்க குயிலுடைய குஞ்சு கொஞ்சம் பெருசு, உருவ தோற்றத்துல வித்தியாசம், அதே மாதிரி நிறைய சாப்பாடு கேட்குமா. அப்படி என்றாலும் இப்ப ஒரே வீட்டில் இருக்கிற 4-5 பிள்ளைங்க இருந்தென்றால் ஒரு பிள்ளை கூடுதலாக ஒண்ணும் அந்த மாதிரி இருக்கிறதானே அப்படி என்று சொல்லி காகம் பெருசாக கேர் பண்றதில்ல. கடைசியில என்ன நடக்கும், அந்த குயில் கூவ தொடங்குற பருவம் வந்தல்லாக்கி கூவும் போது காகம் உணர்ந்து கொள்ளும் இது தன்னினத்தை சேர்ந்த ஒரு பறவை ஒன்று அல்ல என்று உணர்ந்து அதை கூட்டிலிருந்து தள்ளிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதிலிருந்து நிறைய படிப்பினைகள் எங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விஷயம் பாருங்க, இந்த ஆண் குயில் டிஸ்டர்ப் பண்ணி, ஆண் குயில் காகத்தை டிஸ்டர்ப் பண்ணி அதுல வேலையை சாதிச்சு கொண்டு, அதே மாதிரி மனிதர்கள் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிறேன். எங்களை டிஸ்டர்ப் பண்ணி எங்களோட மன நிம்மதியை குழப்பி அவங்களோட காரியத்தை சாதிச்சு கொள்ற. சரியா? இப்ப குயில் கூடு கட்ட தெரியாட்டிலும் தன்னை தந்திரத்தால தன்னை இனத்தை தொடர்ச்சியாக உலகத்துல நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறார். உலகத்துல நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறார். அன்றாட வாழ்க்கையில நடக்கிற இந்த மாதிரியான நிகழ்வுகளை விஞ்ஞான ரீதியாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.